الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه كلهم أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإبراهيم وإسماعيل أن طهر بيتي للطائفين والعاكفين والركع السجود. فقال رسول الله صلى الله عليه وسلم: إذا مررتم برياض الجنة فارتعوها. صدق الله وصدق رسوله النبي الكريم. எல்லா புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்து சென்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக ஜும்மாவுடைய நாளில் அமர்ந்திருக்கும் மேலும் அமர்ந்து இருக்கும் நம் எல்லோரின் மீதும் அல்லாஹ்வுடைய பரானக்கூடிய கிருபைகளும் சைலங்களும் பரக்கத்துகளும் எல்லா விதமான நலவுகளும் என்றென்றும் நின்று நிலவட்டும் ஆகுக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு புனிதமான ஜும்மாவுடைய நாளிலே அவருடைய இல்லத்திலே அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று கூட்டியதுக்கு நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக இருக்கக்கூடிய நல்வாழ்வை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. மேலும் அல்லாஹ் தஆலா வாழும் காலத்திலே எல்லா விதமான துன்பங்கள், துயரங்கள், எல்லா விதமான முசீபத்துகள், திடீர் ஆபத்துகள், கடன் தொல்லைகள், நோய் நொடிகள் அனைத்தையும் விட்டு பாதுகாத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சலாமத்தான, நிம்மதியான, சந்தோஷமான ஒரு வாழ்வை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அமைத்து தந்தருள் புரிவானாக. மேலும் மௌத்துடைய தருணத்தில், சக்கராத்துடைய நேரத்தில் கலிமாவோடு, ஈமானோடு, இஹ்லாஸோடு, குறிப்பாக அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தோடு மரணிக்கும் நல் மௌத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கனவான்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கிருபையால புனிதமான சங்கையான மாதங்களை மிக விரைவில் அடையக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய மாதம், ரசூலுடைய மாதம், இந்த உம்மத்துடைய மாதம் என்று சொல்லப்படக்கூடிய ரஜபும் ஷாபானும் ரமலானும் நம்மளை வந்து அடைய இருக்கக்கூடிய ஒரு மிக அருகாமையில் இன்றைக்கு ஜமாத்துல் ஆஹிருடைய இரண்டாம் ஜும்மாவிலே 13வது நாளிலே இன்றைக்கு நாம் அமர்ந்திருக்கின்றோம். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது போல அல்லாஹ்விற்கு மிக பிரியமான ஒரு இடம் சொன்னா அது இந்த மஸ்ஜிதுகள், இந்த பள்ளிவாசல்கள். அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வை வெறுப்பில் ஆழ்த்தக்கூடிய ஒரு இடம் சொன்னால் எந்த பஜார்களில், எந்த கடை வீதிகளில் பொறியும், பித்தலாட்டங்களும், மோசடிகளும், திருட்டுகளும் எந்த பஜார்களில் அதிகமாக நடைபெறுகிறதோ அவைகள் ஷைத்தானுடைய இடங்கள், அல்லாஹ்வுடைய இடங்கள் அல்ல என்பதாக அருமை நாயகம் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி. அந்த அடிப்படையிலே அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் சற்று உலக விஷயங்களை அப்பாற்படுத்த செய்து அல்லாஹ்வுடைய இடமான, அல்லாஹ்வுடைய வீடான அவருடைய மஸ்ஜிதிலே அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று கூட்டி எடுப்பதே அல்லாஹ் நம் மீது செய்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அல்லாஹ்வின்
நல்லடியார்களே, இன்றைக்கு மஸ்ஜிதுகள் என்று சொன்னாலே, இன்றைக்கு பள்ளிவாசல்கள் என்று சொன்னாலே நம்முடைய சிந்தனையில் இன்று அதிகமாக வரக்கூடிய தினமும் சொன்னார். நாளைய தினம் டிசம்பர் 6ஆம் தேதி இந்தியா முழுக்க ஒரு கருப்பு தினமாக போற்றப்படுகின்ற பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட ஒரு தினமாக, சோகத்திற்குரிய தினமாக இருப்பதால் இன்றைக்கு பெரும்பாலும் நம்முடைய நினைவில், நம்முடைய சிந்தனையில் அந்த நாளில் தான் இன்றைக்கு மஸ்ஜிதுகளுடைய சிந்தனைகள், மஸ்ஜிதுகளின் மீது இருக்கக்கூடிய நம்முடைய கண்ணியங்கள், மரியாதைகள் எல்லாமே இன்றைக்கு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் சொன்னால், வருஷம் பூரா மஸ்ஜிதுக்கே வராதவர்களும் சரி, வருடம் பூரா மஸ்ஜிதுடைய தொடர்பிலே இல்லாதவர்களும் சரி, வருடம் பூரா தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு மஸ்ஜிதுக்கு வராதவர்களாக இருந்தாலும் சரி, அன்றைய நாளிலே ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனையிலும் மஸ்ஜிதுடைய சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். இது உண்மையாகவே ஒரு பாராட்டப்படக்கூடிய, இது நம்முடைய கடமையான ஒரு விஷயமாக இருக்கும். ஏன் சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அநியாய அரசருக்கு முன்பே உண்மையான குரலை உயர்த்துவதுதான் உண்மையான ஜிஹாத் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி. இருந்தாலும் வருடம் பூரா மஸ்ஜிதுடைய தொடர்பு இல்லாம அன்றைய நாளில் மட்டும் நாங்கள் மஸ்ஜிது பள்ளிவாசல் என்பதாக சொல்லி நாங்கள் குரலை உயர்த்துவதன் மூலம் இன்னொரு பிரயோஜனம் ஏற்படும். அந்த அடிப்படையிலே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாளைய தினம் டிசம்பர் 6 நம்முடைய பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட ஒரு தினமாக இருப்பதால் இன்றைக்கு ஜும்மாவுடைய நேரத்தில் சற்றே மஸ்ஜிதுடைய மாண்புகளை பற்றி, அல்லாஹ் மஸ்ஜிதுகளின் மீது எந்த அளவுக்கு அல்லாஹ் முக்கியத்துவங்களை, கண்ணியங்களை, சிறப்புகளை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்தி பேசியுள்ளார்கள், இன்றைக்கு நம்முடைய தொடர்பும் மஸ்ஜிதுடைய தொடர்பும் நெருக்கமாக இருக்கிறதா அல்லது தூரமாக இருக்கிறதா என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் சில விஷயங்களை நாம் சிந்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகில் அல்லாஹ் ஷானஹு தஆலா தன்னுடைய திருமறையாம் குர்ஆனிலே மஸ்ஜிதை பற்றி அல்லாஹ் அழுத்தமாக எந்த அளவுக்கு அல்லாஹ் முக்கியத்துவமாக பேசுகிறாரா, நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு போன போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 15வது ஜுஸுவிலே முதல் சஃபாவிலே அல்லாஹ் கூறுவார், சுப்ஹானல்லஸீ அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அல்லாஹ் தஆலா அந்த இடத்திலேயும் அல்லாஹ் மஸ்ஜிதை தான் அல்லாஹ் அடையாளம் என்று கூறுகின்றார். எங்க மக்காவிலே ஏராளமான பில்டிங், ஏராளமான கட்டிடங்கள், பெரிய பெரிய அடையாளத்தை திகழக்கூடியதாக இருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாயகம் மிஅராஜுக்கு போனது இந்த மஸ்ஜிதிலிருந்து இந்த மஸ்ஜிதின் பக்கம் முதல் கட்டமாக, முதல் பிரயாணமாக செய்தார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மஸ்ஜிதை தான் அந்த இடத்திலேயும் அல்லாஹ் குறிப்பிடுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் செய்து போன போது, மதீனாவிற்கு போன போது இடையில குபா என்ற ஒரு இடத்திலே நம்முடைய நாயகம் தங்கினார்கள். கிட்டத்தட்ட 4 நாட்கள் தங்கியிருந்த போது இந்த இடத்திலே மஸ்ஜிது இல்லையே, நம்முடைய இஸ்லாமிய சகாக்கள் இருக்கிறார்களே, உடனே ஒரு மஸ்ஜிதை எழுப்ப வேண்டும் என்பதாக சொல்லி மஷ்வரா செய்து, ஆலோசனை செய்து மஸ்ஜிதே குபா என்ற ஒரு மஸ்ஜிதை அவர்கள் உருவாக்கினார்கள். அல்லாஹ் அதையும் குர்ஆனிலே பாராட்டி பேசுகின்றார். லமஸ்ஜிதுன் முஸ்ஸிஸா அலா தக்வா, அந்த மஸ்ஜிதே குபா இருக்கிறது, அது தக்வா என்ற அடிஸ்தலத்தின் மீது கட்டப்பட்டது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாராட்டி பேசுவார் மஸ்ஜிதே குபாவை பற்றி. பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதை பற்றி எந்த அளவுக்கு முக்கியத்துவமாக பேசுறாங்க. நம்முடைய நாயகம் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு போன உடனே கொஞ்சம் நாட்களிலேயே மஸ்ஜிதுன் நபவியை அங்கே எழுப்பினார்கள். ஏன்? எல்லா இடங்களிலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன உடனே மஸ்ஜிதை தான் முதலில் பார்த்தார்கள். இந்த இடத்திலே மஸ்ஜித் இருக்கிறதா? காரணம், முஸ்லிம்கள் தங்கக்கூடிய இடங்களில் மஸ்ஜிதுகள், பள்ளிவாசல்கள் கண்டிப்பாக
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு சில யோசிக்காத நபர்கள் சொல்வாங்க, என்ன மஸ்ஜித்னா என்ன, பள்ளிவாசல்னா என்ன, வெறுமனே அங்க போய் நாம தொழுவதான போறோம், என்ன ஒரு திக்ருதான செய்ய போறோம், சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், வேற என்ன பயானான கேட்க போறோம், வேற என்ன தாலிம்தான படிக்க போறோம், அதற்காகவா இவ்வளவு சிரமப்பட்டு எவ்வளவு தூரத்திலிருந்து நம்ம மஸ்ஜிதுக்கு போக வேண்டும், வீட்டிலே நாம எல்லாமே செய்து கொள்ளலாமே என்பதாக சொல்லி இன்றைக்கு நாம் சொல்லலாம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய வேலை, அல்லாஹ்வுடைய இந்த மஸ்ஜித், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் வெறும் இபாதத்துகளை மட்டும், வெறும் அமல்களை மட்டும் அல்லாஹ் நம்மளே இதன் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். வெறும் அமல் மட்டும் மஸ்ஜிதின் மூலமாக அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறாங்க. இதையும் தாண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல பண்புகளை, நம்முடைய வாழ்நாளுக்கு தேவையான அன்றாட பல தன்மைகளை, பல பண்புகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மஸ்ஜிதின் வழியாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். முதல் விஷயமாக சுத்தத்தை பற்றி அல்லாஹ் இந்த மஸ்ஜிதின் மூலமாக ஒரு பாடமாக அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்னைக்கு நிறைய வணக்க ஸ்தலங்களை எடுத்துக் கொள்ளுங்கள், வெளியே நிறைய வழிபாட்டு தலங்களை பாருங்க, சுத்தத்திற்கான ஏற்பாடுகள் அங்கு பெரும்பாலும் ஏற்பாடு செய்யப்படாமல் தான் இருக்கும். ஆனா அல்லாஹ்வுடைய வீடு, இந்த மஸ்ஜிதுகள், பள்ளிவாசல்கள் சிறுநீரை கழிப்பதற்காக இருந்தாலும் சரி, அல்லது வேறு ஏதாவது நம்முடைய சுய தேவைக்காக இருந்தாலும் சரி, ஒது செய்வதாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான சுத்தம் சுகாதாரத்துடைய ஏற்பாடுகள் கண்டிப்பாக செய்யப்பட்டிருக்கும். இரண்டாவது விஷயமாக கால தவறாமை. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுவார், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மவ்கூதா, நிச்சயமாக தொழுகை என்பது அதற்குரிய நேரங்களில் தொழுக வேண்டும் என்பதாக நிர்ணயிக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ மஸ்ஜிதுகளில் வந்து நாம எப்படி அந்தந்த தொழுகைகளை அந்தந்த நேரங்களில் நாம் தொழுகின்றோமோ, அதே போல நம்முடைய வாழ்நாளிலே அந்தந்த காரியங்களை அந்தந்த நேரங்களில் நாம் செய்துவிட்டால் கண்டிப்பாக அந்த மனிதன் ஜெயம் பெற்று விடுவான் என்பதாக பல பெரியார்களின் மூலமாக, பல அனுபவசாலிகளின் மூலமாக நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். மூன்றாவது விஷயமாக அமைதியை இந்த மஸ்ஜித் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு அமைதியான ஒரு நிலைமையை அல்லாஹ் தஆலா மஸ்ஜிதின் வழியாக, பள்ளிவாசலின் வழியாக அல்லாஹ் நமக்கு போதித்து தருகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கட்டங்களில் மஸ்ஜிதில் பல கூச்சல்களை போடுவதாக இருந்தாலும் சரி, பல தேவையில்லாத பேச்சுக்களை சத்தமாக பேசுவதாக இருந்தாலும் சரி, அதன் மூலமாக கடுமையான எச்சரிக்கைகளை, கடுமையான தண்டனைகளை நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். நான்காவது விஷயமாக, கடைசி விஷயமாக நமக்கு அல்லாஹ் தஆலா இந்த மஸ்ஜிதின் வழியாக கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அல்லாஹ் தஆலா சமத்துவத்தை அல்லாஹ் நமக்கு போதித்து தருகின்றார். பாருங்க, மஸ்ஜிதுடைய மாண்புகள், அல்லாஹ் தஆலா மஸ்ஜிதிலே எவ்வளவு கண்ணியங்கள், எவ்வளவு படிப்பினைகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். இன்றைக்கு அதை நாம இன்னைக்கு யோசிக்கிறது இல்லை. அல்லாஹ் சமத்துவத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றார். இன்னைக்கு பள்ளிவாசலுக்கு நாம வரோம், நான் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறேன் அதனால நான் முன் சஃபு, நான் தாழ்ந்த அந்தஸ்தில் இருக்கிறேன் அதனால நீ பின் சஃபு, இப்படி யாராலும் எந்த ஒரு மனிதனை பார்த்தும் சொல்வதற்கு தகுதியே அல்ல. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நாம கேள்விப்பட்டிருக்கலாம், இந்திய குடியரசுத் தலைவராக இருந்த ஏபிஜே அப்துல் கலாம் ராமேஸ்வரத்திற்கு ஜும்மாவுடைய தொழுகைக்காக வேண்டி வந்த பொழுது சற்று அவர்களுடைய வாகனம் கொஞ்சம் தாமதமாக ஆய்ந்ததனால இமாமுல் குதுபாவை முடித்துவிட்டு எல்லா நபர்களும் தொழுகைக்காக வேண்டி சஃபுகளிலே நிற்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்போ சீக்கிரமாக இந்திய குடியரசுத் தலைவர் வராங்க, கொஞ்சம் வழி விடுங்கன்னு சொல்லி மக்களுடைய கூச்சல் போட்டுக்கொண்டு வந்த பொழுது வழி விடுங்க சொல்லிக்கொண்டே இருந்த பொழுது அப்துல் கலாம் அவர்கள், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உடனே நிப்பாட்டிவிட்டு, இல்லை கூச்சல் போடாதீர்கள், அவர்கள் அப்படியே இருக்கட்டும், நான் இந்த ஓரமாக நான் நின்று தொழுது கொள்கிறேன் என்பதாக சொல்லி அவர் நின்று தொழுது கொண்டார். அப்ப அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மஸ்ஜித், இந்த பள்ளிவாசல், அல்லாஹ்வுடைய இந்த இறை இல்லம், சமத்துவம், எல்லாரும் சமம், யாரும் உயர்ந்தவர் யாரும் தாழ்ந்தவர் இல்லை என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த மஸ்ஜிதின் வழியாக, பள்ளிவாசலின் வழியாக அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இன்றைக்கு இந்த மாண்புகளை நாம யோசித்து, இந்த சிறப்புகளை, இந்த கண்ணியங்களை இன்னைக்கு நாம உள்வாங்கி, எத்துணை நபர்கள் இன்றைக்கு நாம மஸ்ஜிதுக்கு அடிக்கடி வருகின்றோம். இன்னைக்கு நாம் எத்துணை நபர்கள் மஸ்ஜிதுடைய தொடர்போடு இன்னைக்கு நாம இருக்கின்றோம்.
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஸ்ஜிதுடைய தொடர்போடு நாம் ஆக வேண்டும். அல்லாஹ் நாளை மறுமையிலே கேட்பார் மலக்குமார்கள்ட்ட, யா அய்யுஹல் மலாயிகா, மஹ்ஷர் மைதானத்திலே விசாரணைகள் நடந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் தஆலா கேள்வி கணக்குகளை கேட்டுக்கொண்டே இருப்பார். திடீரென்று அல்லாஹ் கேட்பார், யா அய்யுஹல் மலாயிகா ஐன ஜீரானி, எங்கே என்னுடைய அண்டை வீட்டார்கள், எங்கே காணுமே, எங்கே என்னுடைய பக்கத்து வீட்டார்கள், எங்கே என்னுடைய அண்டை வீட்டார்கள் எங்கே என்பதாக அல்லாஹ் கேட்பார். மலக்குமார்கள் கேட்பாங்க, யா ரப்பே, யார் உன்னுடைய அண்டை வீட்டார்கள், யாருக்கு தகுதி இருக்கு உன்னுடைய பக்கத்து வீட்டாக இருப்பதற்கு, உன்னுடைய அண்டை வீட்டாக இருப்பதற்கு யாருக்கு யாருக்கு தகுதி இருக்கு, யார் உன்னுடைய அண்டை வீட்டார்கள் சொல்லி. அப்போது அல்லாஹ் தஆலா சொல்வான், யா அய்யுஹல் மலாயிகா, என்னுடைய அண்டை வீட்டார்கள் யார் தெரியுமா? அம்மாருல் மசாஜித், உலகத்திலே வாழும் காலமெல்லாம் மஸ்ஜிதுகளை கட்டியவர்கள் அல்லது மஸ்ஜிதுக்காக வேண்டிய ஒத்துழைப்பு கொடுத்தவர்கள் அல்லது வாழ்நாள் முழுக்க மஸ்ஜிதுக்காகவே அர்ப்பணித்தவர்கள் அல்லது வாழும் காலமெல்லாம் மஸ்ஜிதுக்காக வேண்டிய நேரங்களை ஒதுக்கியவர்கள், தன்னுடைய மஹல்லா, தன்னுடைய பள்ளிவாசல் என்று அமல்களை கொண்டு விவாதத்துகளை கொண்டு அவர்களுடைய மஸ்ஜிதுகளை ஆபாதாக்கியவர்கள், அவர்கள் தான் என்னுடைய அண்டை வீட்டார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை அழைத்து அவர்களுக்கு அல்லாஹ் தனியாக விருந்து உபசரிப்பு அல்லாஹ் செய்வார். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த கூட்டத்திலே சேர்ப்பார்கள். கனிமன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முக்கியமாக ஒரு விஷயத்தை நாம் நினைவில் வைக்க வேண்டும். எந்த ஒரு நபர் வாழும் காலத்திலே அல்லாஹ்வுடைய வீட்டை செழிப்பாக ஆக்குவாரோ, அதே தொழுகையை கொண்டோ அல்லது குர்ஆனை கொண்டோ அல்லது திக்ரை கொண்டோ எப்படி ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய வீட்டை செழிப்பாக ஆக்குவாரோ, அப்போதான் அல்லாஹ் தஆலா அவருடைய வீட்டை அல்லாஹ் செழிப்பாக ஆக்குவார். எப்போ நாம அமல்களை கொண்டு ஆபாதாக்குவோமோ, அல்லாஹ் தஆலா நம்முடைய வீட்டை அல்லாஹ் பரக்கத்துகளை கொண்டு அல்லாஹ் ஆபாதாக்குவான் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சொல்லப்போனால் நாளை மறுமையில மஹ்ஷர் மைதானத்தில் எல்லா நபர்களும் அந்த வெயிலுடைய உஷ்ணத்தின் காரணமாக, கடுமையான சூட்டின் காரணமாக மக்கள் தவித்துக் கொண்டே இருப்பார்கள். எங்கே நிழல் கிடைக்கும், எங்கே நமக்கு நிழல் இருக்கும் என்பதாக தேடிக்கொண்டே இருக்கும் பொழுது, அங்கே நமக்கு நிழல் கிடைக்க வேண்டுமென்றாலும் நாம மஸ்ஜிதுடைய தொடர்பில் இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் அவ்வளவு அழுத்தமாக சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ் 7 நபர்களுக்கு அவனுடைய அர்ஷுடைய நிழலிலே அல்லாஹ் நிழலை கொடுப்பார். 7 நபர்களுக்கு அதுல முக்கியமான ஒருத்தர் யார் தெரியுமா? ரஜுலுன் கல்புஹு முஅல்லஃபுன் பில் மசாஜித். இவருடைய உள்ளம், இவர் இப்பதான் தொழுகைக்கு போயிருப்பார், உடனே அடுத்த வக்து எப்போ வரும், அடுத்து நாம எப்போ பள்ளிக்கு போகலாம், அடுத்து நாம எப்போ மஸ்ஜிதுக்கு போகலாம் என்று எவருடைய உள்ளம் அந்த மஸ்ஜிதுடைய தேட்டத்திலேயே இருக்குமோ, மஸ்ஜிதுடைய தொடர்பிலேயே இருக்குமோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மனிதரை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் அர்ஷுடைய 7 நபர்களில் அல்லாஹ் ஒரு மனிதனாக அல்லாஹ் ஆக்குவார். கனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஸ்ஜிதுடைய மாண்புகள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே மஸ்ஜிதுகளுக்கு மட்டும் இந்த சிறப்புகளை சொல்லல, மஸ்ஜிது சம்பந்தமான எல்லா காரியங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் உயர்த்தியே பேசியிருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு வயதான மூதாட்டி, அவர்கள் வாரத்திற்கு ஒரு முறை என்ன செய்வாங்க, மஸ்ஜிதை கூட்டி எல்லாமே சுத்தம் செய்வார்கள். இப்படியே செய்து கொண்டிருந்த பொழுது திடீரென்று பார்த்தா அந்த பெண்மணியை காணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கேட்கிறாங்க, தோழர்களே, என்ன அந்த பெண்மணி காணுமே, என்ன ஆச்சு? சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு விஷயம் தெரியாதா, அந்த பெண்மணி வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஏன் என்னிடத்தில் சொல்லவில்லை? அந்த பெண்மணியுடைய வஃபாத்துடைய செய்தி ஏன் என்று சொல்லல? அப்படி தெரிந்திருந்தால் நான் அந்த பெண்மணிக்கு ஜனாஸா தொழு வைத்திருப்பேன் அல்லவா? அஃபலா அலன்துமூனி, ஏன் எனக்கு செய்தி சொல்லல? உடனே காண்பியுங்கள், அலினி கபரஹா, அவருடைய கபரை எனக்கு காண்பியுங்கள், நான் பார்க்க வேண்டும். சஹாபாக்கள் அழைத்துக் கொண்டு போறாங்க. எல்லாமே முடிகிறது, துஆ செய்றாங்க. எல்லாமே முடிந்த பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்றாங்க, இன்னி ரஅய்துஹா ஃபில் ஜன்னah. சுப்ஹானல்லாஹ். ஒரு சாதாரணமாக மஸ்ஜிதை கூட்டி சுத்தம் செய்ததின் காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த பட்டத்தை பாருங்கள். அந்த பெண்மணியை நான் சொர்க்கத்தில் கண்டேன், அந்த பெண்மணியை நான் சொர்க்கத்தில் பார்த்தேன். அவ்வளவு சுப செய்தியை நாயகம்
எழுதினார்கள். அது மட்டுமல்ல, அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஸ்ஜிதை சுத்தம் செய்பவர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வளவு பெரிய அந்தஸ்துகள் அல்லாஹ் வைத்திருக்கின்றார். வெறுமனே முஅத்திமார்கள் மட்டும்தான் சுத்தம் செய்ய வேண்டும் என்பதாக அல்ல. நம்ம உள்ள வரும் மஸ்ஜிதில் ஏதாவது தூசி கிடக்குதா, அதை நீங்கள் எடுத்து போட்டாலும் அல்லாஹ் அதற்கு கொடுக்கக்கூடிய வெகுமதியை அல்லாஹ் தனி. உண்மையாகவே அதனுடைய சிறப்புகளை நாம விளங்கினால் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் முஅத்திமார்களாக நாம் மாறிவிடுவோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு அதெல்லாம் நம்ம யோசிக்காம இருக்கிறதுனால தான் மஸ்ஜித் காலியாக இருக்கு. ஒரு சஃபை 2 சஃபை விட இன்னைக்கு தாண்டுவது அல்ல. அதையெல்லாம் நாம் யோசித்து இருந்தால் இன்னைக்கு நாம வரக்கூடிய எண்ணிக்கையை வைத்த இந்த மஸ்ஜிதே பத்தாம இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க பாருங்க, வெறுமனே மஸ்ஜிதை கூட்டி சுத்தம் செய்வதற்கே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதி என்ன தெரியுமா? சஹாபாக்கள் அமர வைத்து சொல்கிறார்கள், ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன ரகசியம்? சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்திலே எந்த ஒரு நபரும் மஹர் இல்லாமல் ஒரு பெண்ணை தொடுவதற்கு அனுமதி அல்ல. அதே போல தான் பெண்கள் சுவன கண்மணிகள், அவர்கள் அவ்வளவு அழகானவர்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் என்னங்க, அவ்வளவு கோடிக்கணக்கான பெண்களை சேர்ந்தால் எப்படி அழகாக இருப்பார்களோ அதை விட பன்மடங்கு அழகானவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க பள்ளிவாசலுக்கு வந்தால் ஒரு சின்ன தூசியை நீங்கள் தூக்கி போட்டாலும் அதுதான் நீங்களுக்கான மஹர் என்பதாக சொன்னார்கள். ஒவ்வொரு தூசியை நீங்கள் தூக்கி போட்டாலும் அல்லாஹ் ஒவ்வொரு ஊருடையிலே உங்களுக்கு அல்லாஹ் எழுதுகின்றார். அப்போ அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு அந்த ஊருங்களை சொல்ல போனால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஅத்திமார்கள் மட்டும்தான் அந்த ஊருடைகளை இன்னைக்கு சேகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு அதையெல்லாம் இன்னைக்கு நம்ம யோசிச்சு இருந்தால், அதையெல்லாம் இன்னைக்கு நம்ம சிந்திச்சு இருந்தால், அல்லாஹ் தஆலா மஸ்ஜிதை கூட்டுவதற்கே, மஸ்ஜிதை சுத்தப்படுத்துவதற்கே அல்லாஹ் தஆலா இவ்வளவு அல்லாஹ் சிறப்பு கொடுத்தா, அப்போ மஸ்ஜிதிலே நாம் வந்து தொழுதால், மஸ்ஜிதிலே நாம் வந்து குர்ஆனை ஓதினால், மஸ்ஜிதிலே நாம் வந்து திக்ர் செய்தால், மஸ்ஜிதிலே நாம் வந்து துஆ செய்தால், நன்மையான காரியங்களை கற்றுக்கொண்டால், மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டால், அல்லாஹ் அதற்கு கொடுக்கக்கூடிய வெகுமதி என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்த்திருந்தால் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் மஸ்ஜிதுடையவர்களாக நாம் மாறியிருப்போம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாள் நெருங்க மஸ்ஜிதுகள் கட்டப்படுவதை விட, பள்ளிவாசல்களை எழுப்பப்படுவதை விட, மஸ்ஜிதுகளை அலங்கரிப்பதில் மக்களுக்கு மத்தியில் போட்டி ஏற்படும். உன்னுடைய பள்ளி பெருசா, என்னுடைய பள்ளி பெருசா? இன்னைக்கு இந்த பள்ளிக்கு நான் தான் இதை செய்வேன், நான் தான் இப்படி டெக்கரேஷன் செய்வேன், நான் தான் அலங்கரிப்பேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்கிறார்கள், மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று தொழுகையாளிகள் யாருமே இருக்க மாட்டார்கள். சொல்லக்கூடியவர்களே தொழுகைக்கு வர மாட்டாங்க. ஆனா மஸ்ஜிதை அலங்கரிப்பதில் மக்களுக்கு மத்தியில் போட்டி ஏற்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய மஹல்லாவையே நாம் எடுத்துக் கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய கிருபையால இன்றைக்கு தோராயமாக நான் சொல்கிறேன், 250க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் நம்முடைய மஹல்லாவுல இருக்கு. இதுல ஒவ்வொரு நபரும் நாம ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் எல்லா ஆண்களும் நாம் பள்ளிக்கு வர ஆரம்பித்து விட்டால் கண்டிப்பாக நம்முடைய பள்ளியை பத்தாது. இன்னைக்கு ஆனா எப்படிப்பட்ட ஒரு நிலைமை, வெறும் ஒரு சஃபை 2 சஃபை. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த ஒரு முகத்தை கொண்டு அல்லாஹ்வை நாம் முடிப்போம்? மௌத்து எப்போ வரும் சொல்ல முடியாது. பாருங்க, நேற்றைய ஒரு செய்தி, சென்னையிலே இமாமத் செய்து கொண்டிருந்த ஒரு இமாம், திருவண்ணாமலை சேர்ந்தவர், நம்முடைய பாக்கியாத்து சாலிஹாத்துடைய மதரசாவில் ஓதிய ஒரு மாணவர். எதுவுமே இல்லைங்க, எந்த விதமான நோயுடைய அறிகுறியுமே இல்லை, சாதாரணமாக இயல்பாக இருந்தவர். சின்ன ஒரு வயதுதான், சின்ன குழந்தைகள் அவர்களுக்கு இருக்கிறாங்க. அவர் நினைச்சிருப்பாரா, நேற்றைய தினம் வியாழக்கிழமை ஃபஜ்ருடைய தொழுகையை முடித்து விட்டு சாதாரணமாக டீ குடித்து விட்டு வாக்கிங்லாம் போயிட்டு வந்த பிறகு இயல்பாக சாதாரணமாக அமர்ந்து கொண்டு இருக்கிறார். உடனே இஸ்ராயல் மதம் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. எதுவுமே இல்லை, அறிகுறியே இல்லை, எந்த விதமான நோயுமே இல்லை. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு விட்டார்கள். சின்ன வயது, மெலிசாக உயரமாக இருப்பார்,
காரணங்கள். சின்ன சின்ன காரணங்களை வைத்து இஷாவுடைய தொழுகைக்கு வரது இல்லை, ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வரது இல்லை. கேட்டா மழை பெய்யுது, கேட்டா குளிர் அடிக்குது, கடுமையான காற்று வீசுது. இது எல்லாமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஷாவுடைய தொழுகை ஃபஜ்ருடைய தொழுகை முனாஃபிக்குகளுக்கு பாரமாக இருக்கும். எங்க ஹதீஸ்கள்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, இஷாவுடைய ஃபஜ்ருடைய நன்மைகளை நீங்கள் தெரிந்து கொண்டால் தடம் புரண்டு நீங்கள் வர வேண்டும் என்று இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்துவிட வேண்டும். ஆனா இன்னைக்கு நாம சொல்லக்கூடிய காரணம் சின்ன சின்ன ஒரு காரணங்கள். அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பார்வையற்ற ஒரு சஹாபி, கண் பார்வையற்ற ஒரு சஹாபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய பார்வை தெரியாது, அதனால நான் வீட்டை நான் தொழுது கொள்ளவா? உடனே கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கு பாங்கு சத்தம் கேட்குதா? கேட்குது யா ரசூலல்லாஹ். அப்படியானால் நீ மஸ்ஜிதுக்கு போய் ஜமாத்தாக நீ தொழுதுதான் ஆக வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பார்வையற்ற சஹாபியையும் வலியுறுத்தி சொன்னார்கள் என்று சொன்னால், இன்னைக்கு நாம சொல்லக்கூடிய காரணங்களே ஒரு காரணங்களே அல்லங்க. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முடிந்த அளவுக்கு மஸ்ஜிதுடைய தொடர்போடு தொழுகையாளியாக நாம் ஆக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்றைக்கு இப்படிப்பட்ட மனிதர்கள் இருப்பதனால தான் வீடுகளில் பெண்களும் பலகீனமானவர்களும் குழந்தைகளும் இல்லாமல் இருந்தால் என்னுடைய இடத்துல ஒரு இமாமை நிப்பாட்டி வைத்து யாரெல்லாம் தொழுகைக்கு வரலையோ, யாரெல்லாம் சின்ன சின்ன காரணங்களை தெரிவித்து ஜமாத்தாக தொழுவாம வீட்டை யார் தொழுது கொண்டு இருக்கிறார்களோ, வீட்ட பெண்களும் சிறுவர்களும் மட்டும் இல்லாமல் இருந்தால் அந்த வீடுகளை நான் எரித்து வைத்திருப்பேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு எல்லாமே நமக்கு தெரியும், எல்லா எச்சரிக்கைகளும் எல்லா ஹதீஸ்களும் இன்னைக்கு நம்ம கேட்கிறோம். ஆனா இருந்தாலும் இந்த மஸ்ஜிதை விட்டு நாம வெளியே போன உடனே திரும்பவும் பழையதை போல துனியாவுடைய சிந்தனைகள் தான் நாம் கொண்டு கிடைக்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஸ்ஜிதுகள் வெறுமனே டிசம்பர் 6 மட்டும் இது என்னுடைய மஸ்ஜிதை, இது என்னுடைய உரிமைன்னு சொல்லி கொண்டாடுவதற்கு ஒரு பெரிய உதாரணம். வாழ்நாள் முழுக்க நம்முடைய வாழ்நாள் முழுவதையும் மஸ்ஜிதுக்காக அர்ப்பணிக்க வேண்டும். சஹாபாக்கள் சின்ன தேவையாக இருந்தாலும் மஸ்ஜிது 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 இப்படியே கிடந்தார்கள். இப்போ நாம அமர்ந்திருப்பதும் ஒரு சுவனத்துடைய துண்டுகளின் மீது தான் நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் நாளை மறுமையிலே எல்லாத்தையும் அழித்துவிட்ட பிறகு இந்த நிலங்களை தூக்கி அப்படியே அல்லாஹ் சுவனத்திலே இறங்க செய்து விடுவான். அப்போ கொஞ்சம் யோசிக்கிறோம், இன்னைக்கு நாம சுவனத்துடைய இடங்களின் மீது, சுவனத்துடைய நிலங்களின் மீது நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பழக்கங்களை நம்முடைய வாழ்நாள் முழுக்க இன்ஷா அல்லாஹ் கொண்டு வர வேண்டும். ஆக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாழும் காலத்திலே மஸ்ஜிதுடையவர்களாக, மஸ்ஜிதோடு தொடர்பு கொண்டவர்களாக, ஐவேறு தொழுகைகளை பேணக்கூடியவர்களாக அல்லாஹ் ஒரு சாலிமீன கூட்டத்துடைய அல்லாஹ் அந்த ரிஸ்கினை அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்து தரும் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.